ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கெடியூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதுக்கான நிமோனிக் ஈஸியா எப்படி ஞாபகம் வைக்கிறது, ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அப்பதான் நம்ம வந்து ஈஸியா அங்க ஞாபகப்படுத்தி சில செகண்ட்ஸ்ல ஆன்சர் எழுத முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே. ஓகே, நம்ம உள்ள போயிடலாம். இப்போ ஸ்கெடியூல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இதுக்கான நிமோனிக் என்ன அப்படின்னா, டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டிஎஸ் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கெடியூல் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். டி டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல், இ வந்து செகண்ட் ஸ்கெடியூல், ஏ தேர்ட், ஆர் ஃபோர், எஸ் ஃபைவ், ஓ சிக்ஸ், எஃப் செவன், ஓஎல்டி எயிட், நைன், டென், பிஎம் 11, 12. 12 ஸ்கெடியூல்ஸ் வந்துருச்சுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் டி. டி ஃபார் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இதோடைய ஸ்டேட்ஸுடைய ஒவ்வொரு ஸ்டேட்ஸுடைய நேம், யூனியன் டெரிட்டரிஸுடைய நேம், அவங்களுடைய பவுண்டரி, தமிழ்நாடுனா இவ்வளவுதான், கேரளானா இவ்வளவுதான், கர்நாடகானா இவ்வளவுதான் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கும். ஆர்டிகல்ஸ் 1-4ல இருக்கும். சரிங்களா? செகண்ட் ஸ்கெடியூல் ஃபார் இ. இது வந்து இந்த சைடு எழுதியிருக்கேன். ஓயோ அப்படின்னா ரைட் ஆன் யுவர் ஓன், நீங்களே எழுதி பார்த்துக்கணும். இந்த பிடிஎஃப் என்ன நான் வந்து வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க வந்து அட்டாச் பண்றோம். செகண்ட் ஸ்கெடியூல் இ, எம்எல்யூமெண்ட்ஸ் அப்படின்றால் எவ்வளவு சேலரி, அலவன்ஸ், ப்ரிவிலேஜ், இதெல்லாம் இவங்களுக்கு என்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கான்ஸ்டியூஷன்ல செகண்ட் ஸ்கெடியூல்ல இருக்கு. இங்க இருக்கு ஆர்டிகல்ஸ் 59, 65, 75, 97, 125, 148, 158, 164, 186, 221 இதெல்லாம் இருக்கு. இதை நீங்க பார்த்துக்கோங்க. எம்எல்யூமெண்ட்ஸ் டிஇ. அடுத்து என்னது? ஏ. ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ், ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். நீ வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா, எனும் நான், பேர் சொல்லி எனும் நான், இந்திரா காந்தி எனும் நான், மொரார்ஜி தேசாய் எனும் நான், ராஜீவ் காந்தி எனும் நான் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா, இந்த இது எல்லாமே இங்கதான் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன்ல இங்கதான் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்கெடியூல். ஃபோர்த் ஸ்கெடியூல் வந்து டிஇஏஆர்எஸ், ஆர் ஃபார் ராஜ்யசபா, அலோகேஷன் ஆஃப் ஆர் ராஜ்யசபா சீட்ஸ். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ராஜ்யசபா சீட், தெலுங்கானாக்கு எவ்வளவு ராஜ்யசபா சீட், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. எந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிறதுலே அதிகமான ராஜ்யசபா சீட், அப்புறம் எந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிறதுலே கம்மியான ராஜ்யசபா சீட் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். டிஇஏஆர் ஃபோர்த் வந்து ஆர் ராஜ்யசபா சீட். எஸ் ஃபிஃப்த் வந்து ஸ்கெடியூல்ட் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். இதை எப்படி அட்மினிஸ்டர் பண்றதுங்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ல இருக்கு. ஓஎஃப், ஓனா அதர் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ல ஸ்கெடியூல்ட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, ஓ வந்து அதர் ட்ரைபல் ஏரியாஸ். எது? ஏடிஎம் ஸ்கொயர் வித்தவுட் மணி. ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியால எல்லா ஸ்கெடியூல் ட்ரைப் அண்ட் ஸ்கெடியூல் ஏரியாஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல ஸ்கெடியூல் ட்ரைப் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே ஃபிஃப்த் ஸ்கெடியூல் கீழே வருங்க. ஆனா சிக்ஸ்த் ஸ்கெடியூல்ல அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர் வராது. அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். அதான் ஏடிஎம் ஸ்கொயர் வித்தவுட் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ அஸ்ஸாம், டி திரிபுரா, எம் ஸ்கொயர் மேகாலயா, எம் ஃபார் மிசோரம், வித்தவுட் மணி. அதான் அதோடைய நிமோனிக். ஏன் வித்தவுட் மணின்னு சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ட்ரிக் தான், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏடிஎம் அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இந்த எம் 2 எம் வருது இல்லையா நமக்கு, ஆனா எம்ல 3 ஸ்டேட் இருக்கு, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம். அதனால அதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வித்தவுட் மணி, ஏடிஎம்ல எப்பவுமே மணி இருக்கும். நீங்க வந்து ஏடிஎம் ஸ்கொயர் வித்தவுட் மணின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ எஃப். எஃப் ஃபார் ஃபெடரலிசம். ஃபெடரலிசம் அப்படின்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. செவன்த் ஸ்கெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் டேஷ் சொல்லிடுவாங்க. ஃபெடரலிசம், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். எய்த் ஸ்கெடியூல் ஓல்டு டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், ஓஎல்டி. ஓ ஃபார் அபிஷியல் லாங்குவேஜஸ். எய்த் ஸ்கெடியூல் அபிஷியல் லாங்குவேஜ். 22 லாங்குவேஜ் இருக்கு. தமிழ் அபிஷியல் லாங்குவேஜா? கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இங்கிலீஷ் நம்மளுடைய 22 லாங்குவேஜஸ் எய்த் ஸ்கெடியூல்ல இருக்க லாங்குவேஜஸ்ல ஒன்னா வருதா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணலாம். 9th ஸ்கெடியூல் எல் ஃபார் லாஸ் தட் ஆர் இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த 9th ஸ்கெடியூல்ல போய் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த லா வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இம்யூன், விச் மீன்ஸ் கோர்ட்டுனால கேள்விகள் கேட்க முடியாது. அதுக்கப்புறமும் சில லிமிடேஷன் வந்துருச்சு. கேசவானந்த பாரதி கேஸ் அதற்கு அப்புறம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த
லாஸ் எல்லாமே ஜுடிஷியரியால கேள்வி கேட்க முடியும். 9th ஷெட்யூல்ல வச்சீங்கன்னா தமிழ்நாடோட 69% ரிசர்வேஷன் அது வந்து 9th ஷெட்யூல்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் ஜுடிஷியரினால இன்னை வரையும் கேட்க முடியலை. 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, டி ஃபார் டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சி விட்டு கட்சி தாவறீங்க அப்படின்னா 10th ஷெட்யூல் மூலமா அதை வந்து கர்ப் பண்ணுவாங்க. 11th ஷெட்யூல் ஓல்டு பிஎம், பி ஃபார் பஞ்சாயத்ஸ், எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ். இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஆட் பண்ணாங்க. இது வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஆட் பண்ணாங்க. அடுத்த வீடியோல நம்ம வந்து செகண்ட் ஷெட்யூல் அண்ட் தேர்ட் ஷெட்யூல விலாவாரியா பார்ப்போம். அது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.